11th Max Chapter 3 Exercise 3.1 first sum. Identify the quadrant in which an angle of each given measure lies அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதில் first subdivision பார்க்கலாம். 25 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஒரு quadrant வரைஞ்சிக்கலாம் நம்ம. இது 0 டிகிரி, இது 90 டிகிரி, இது 180 டிகிரி, 270 டிகிரி, எகெயின் இது என்னது 360 டிகிரி. ஓகேவா, இப்போ இந்த ஆங்கிள் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த ஆங்கிள் வந்து எந்த குவாட்ரண்ட்டில் லை ஆகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேவா, 25 டிகிரி அப்படின்னா என்னது 0லேருந்து 90க்குள்ளே ஏதோ ஒரு இடத்துல இருக்க போகுது. ஓகேவா, இது 25 டிகிரி. அப்போ ஃபஸ்ட்டுக்கு ஒரு ஆன்சர் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட். ஓகேவா, இந்த டிராயிங் வரைஞ்சிட்டு இந்த டயக்ராம் வரைஞ்சிட்டு ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்னு எழுதிடுங்க. ஓகே, அதுமாதிரி செகண்ட் கொஷின் பாருங்கள். 825 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் 360 வரைக்கும் தானே இருக்குது அப்படின்னா நம்ம இந்த 825 எத்தனை தடவை 360 டைம்ஸ் வருது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேவா, 360னா 825 வந்து 2 டைம்ஸ் 360ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னு வச்சுங்க, 360 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 720 கிடைக்கும். ஓகேவா, பேலன்ஸு 105. ஓகேவா, அப்போ 360ன்னு 2 தடவை ரொட்டேட் ஆகிட்டு திருப்பி 105. அதாவது எத்தனை தடவை ஃபுல் ரொட்டேஷன் பண்ணினாலும் அதுக்கப்புறம் மீதி என்ன நம்பர் இருக்கோ அந்த ஆங்கிள் என்ன கவர் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கணும். அது எத்தனாவது குவாட்ரண்ட்டில் லை ஆகுதுங்கிறத பார்த்தாலே அது கரெக்டான ஆன்சர். ஓகேவா, 825க்கு நம்ம டேரெக்டான குவாட்ரண்ட் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா 360 வரைக்கும் தான் நம்மளுக்கு குவாட்ரண்ட் அந்த மெஷர் இருக்குது நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக. ஓகேவா, 0 டிகிரி, 90 டிகிரி, 180 டிகிரி, 270 டிகிரி, எகெயின் 360 டிகிரி. ஓகேவா, நம்ம 2 தடவை நம்ம இதை மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் தானே நம்மளுக்கு ரிமைனிங் நம்மளுக்கு 105 கிடச்சிருக்கு. ஓகேவா, அதனால என்ன செஞ்சுருக்கு, ஃபஸ்ட்டு ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் முடிஞ்சிருச்சு, ரெண்டாவதும் ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு என்னது எகெயின் ஒரு ரொட்டேஷன் நடக்கும்போது 105 கிடைக்குது. 105ங்கிறது என்னது 90யை விட அதிகமான நம்பர். அப்போ அது ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டை தாண்டி செகண்ட் குவாட்ரண்ட் வரைக்கும் வந்துருச்சு. ஓகேவா, அப்போ இந்த 825ங்கிறது எதில் இருக்குது அப்படின்னா செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருக்குது. ஓகேவா, செகண்ட் குவாட்ரண்ட் 105 டிகிரி. தேர்ட் பாருங்க, -55 டிகிரி. -55 டிகிரி நம்ம நார்மலாக பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு ஆன்டி கிளாக் வைஸில் நம்ம இதில் ஆங்கிளை மெஷர் பண்ணுவோம். ஆனால் -55 அப்படிங்கும்போது நம்ம டைரக்ஷனை மாற்றிக்கணும், கிளாக் வைஸில் நம்ம மெஷர் பண்ணிக்கணும். ஓகேவா, 0, 90, 180, 270, 360 டிகிரி. ஓகேவா, அப்போ 0னா மைனஸ்னா என்னது எத்தனாவது குவாட்ரண்ட்டில் இருப்பது ஃபோர்த்து குவாட்ரண்ட், மைனஸு 90க்குள்ளார இருக்கிற நம்பர்னா என்னது இந்த ஃபோர்த்து குவாட்ரண்ட்டுக்குள்ளார ஏதோ ஒரு இடத்துல இருக்க போகுது. ஓகேவா, 55 டிகிரி, 55 டிகிரி, இது -55 டிகிரி. அப்போ இது எத்தனாவது குவாட்ரண்ட், இது நெகட்டிவ் சைடில் கிளாக் வைஸில் இப்படி ரொட்டேஷன் பண்ண போகிறோம். அப்போ 0, 90 இந்த பக்கம் வரும். ஓகேவா, 0, 90, 180, 270, 360 இப்படி மாற்றிக்கணும். ஓகேவா, அப்போ இது என்னது -55ங்கிறது இது ஃபோர்த்து குவாட்ரண்ட்டை சேர்ந்தது, ஃபோர்த்து குவாட்ரண்ட். ஓகேவா, நெகட்டிவ்னா ஆப்போசிட் சைடில் மெஷர் பண்ண வேண்டியதான். ஓகேவா, அவ்வளோதான். அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 328 கொடுத்துருக்காங்க. ஃபோர்த்து கொஷின் 328 டிகிரி. 328 டிகிரி அப்படின்னா என்னது ஜஸ்ட்டு 360க்கு கொஞ்சம் முன்னாடி. ஓகேவா, அப்போ அது ஃபோர்த்து குவாட்ரண்ட் தான் கண்டிப்பாக நம்மளுக்கே தெரிஞ்சிருச்சு. 90 டிகிரி, 180 டிகிரி, 270 டிகிரி, எகெயின் 360 டிகிரி. அப்போ 328 அப்படிங்கிறது 270க்கும் 360க்கும் நடுவில் எங்கோ ஒரு ஆங்கிள் இருக்குது. ஓகேவா, அதனால் இது என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிடுறோம். இந்த 328 டிகிரி அப்படிங்கிறது ஃபோர்த்து குவாட்ரண்ட்டை சேர்ந்தது. ஓகேவா, ஆங்கிள் நம்ம எப்படி மெஷர் பண்ணுவோம், ஆன்டி கிளாக் வைஸில் மெஷர் பண்ணிக்கணும். ஓகேவா, இது கிளாக் வைஸில் மெஷர் பண்ணியிருக்கோம் -55 டிகிரிங்கிறது, இங்கே ஆன்டி கிளாக் வைஸில் மெஷர் பண்ணிக்கிறோம் 328 டிகிரி. நெக்ஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னா -230 டிகிரி. -230 டிகிரி மைனஸ் அப்படின்னாலே நம்ம என்ன செஞ்சுக்கணும், கிளாக் வைஸில் மெஷர் பண்ணிக்க வேண்டியதுதான். ஓகேவா, 0, 90, 180, 270, எகெயின் 360 டிகிரி. நெகட்டிவ் டைம்ஸுங்கும்போது என்ன செய்யணும், இந்த டைரெக்ஷனில் மெஷர் பண்ணிங்க.
அப்போ இந்த ஆங்கிள்ஸ் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா 0 90 அப்படிங்கிறது இங்கேருந்து நம்ம எண்ணிக்க வேண்டியதான். ஒரு குவாட்ரண்ட் 90 டிகிரி, அடுத்த குவாட்ரண்ட்டை சேர்க்கும்போது 180 டிகிரி, அதை தாண்டினதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு என்னது 230 கிடைக்க போகுது. ஓகேவா? 230ங்கும் போது என்னது 180க்கும் 270க்கும் நடுவில் உள்ளது. இங்கேருந்து மெஷர் பண்ணும்போது கிளாக் வைஸில் இது 90, இது 180, 180க்கு அப்புறம் 270 கிடைக்கும். 230ங்கும் போது அதுக்கு இடையில ஏதோ ஒரு இடத்துல இருக்கும். அப்போ நம்ம ஆன்டி கிளாக் வைஸில் அப்படி மெஷர் பண்ணிக்கணும். சாரி, கிளாக் வைஸில் மெஷர் பண்ணிக்கணும். எதனால அப்படின்னா மைனஸில் வந்திருக்கிறதுனால, -230 டிகிரிங்கிறதுனால. ஸோ -230 எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் குவாட்ரண்ட். அப்போ இந்த -230 டிகிரிங்கிறது தேர்ட் குவாட்ரண்ட்டை சேர்ந்தது. ஓகேவா? இந்த ஆங்கிள் வந்து தேர்ட் குவாட்ரண்ட்டை சேர்ந்தது. ஓகே.